जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारक बुध गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूत गणादि सेवितं कवित्त जम्बो पलसार भक्षितं उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजम வேயிரு தோழிப்பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருஜியுடைய ஆசீர்வாதங்கள். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது 2025 ஆண்டு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும், மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான ராசி பலன்கள் எப்படி இருக்கும், எந்தெந்த ஸ்தானத்தை பார்த்து ராகு கேதுவுடைய பலன்கள் இருக்கும். அப்பிரதக்ஷண பிரியாயை நமஹா அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்புறமாக சுற்றி வரக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுங்கிறது சாயா கிரகம்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேது பயிற்சியானது 26/4/2025 சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார். யார்? ராகு பகவான். அடுத்ததாக கேது பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சித்திரை 13/26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:20 மணிக்கு உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னி ராசியிலிருந்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசிக்கு கேது பகவான் பிரவேசிக்கிறார். சரி, இதுதான் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது. கும்பராசியில் ராகுவும் அதே போல் கேது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சியானது வரார். சரி, இந்த ராகு கேது பயிற்சியிலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராகு பகவான் எப்படி இருப்பார்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய தலையும் அதுக்கு அடுத்த பாகத்துக்கு கீழெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாம்பு. அதே போல் கேது கிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலை பார்த்திங்கன்னா பாம்பு தலையாக இருக்கும், மனித உடலாக இருக்கும். நீங்கள் போய் எப்போயாவது நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுவாமியை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் உண்மையாக கரெக்டாக. சில பழைய காலத்து கோவில்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ராகு என்ன பண்ணுவார்னா, எதிர்மறையாக செயல்படக்கூடியவர் ராகு. ஆசையை அதிகமாக்கி தேவையில்லாத கெட்ட பெருமான அவமானங்கள் நல்ல சில விஷயங்கள்லாம் ராகு எதிர்மறையாகவே செயல்படுவார். அதை தடுப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு அப்படிங்கும்போது அதோடைய தசாவில் பிறந்தவர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ராகுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். அதே போல் இந்த கேது ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், கேது தசை 7 வருஷத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த ராகுவும் கேதுவும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. இந்த ராகு கேது தோன்றியதற்கு ஒரு கதையே இருக்குது. திருப்பாற்கடலில் கடையும் பொழுதுலேருந்து இந்த கதையை சொல்ல ஆரம்பித்தோன்னா பெரிய கதை. எப்படி இந்த ராகு கேது உருவானார்கள், எப்படி அந்த நஞ்சை சாப்பிட்டு எப்படி அது இதாச்சு அப்படிங்கிற வரைக்கும் இது ஒரு பெரிய கதையே இருக்குது. இந்த ராகு கேதுக்குன்னே இந்த சாயா கிரகம், நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்மறையாக சுற்றி வரவங்க. கேது பகவான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அர்ச்சனையிலே சித்திரவர்ணாயன்மா, சித்திர புஷ்பாயன்மா, சித்திரகந்தானு லேபனாயன்மா, சித்திர சத்திர ஜதபாதிகாதி சேவிதாயனமாக. அவர் கேது பகவான் பார்த்திங்கன்னா ஞானத்தை தரக்கூடியவர். கேது விருச்சகத்தில் பார்த்திங்கன்னா உச்சம் பெறுகிறார். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேது பகவானுடைய விஷயம். அதனால் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மிக மிக அந்தந்த ஸ்தானத்துக்கு வரும்போது என்னென்ன பலன் கொடுக்குறார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. மேஷம் முதல் மீன ராசி வரை பலன்களை எல்லாமே நம்ம பார்ப்போம். உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து சிறிய கட்டணத்தோடு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தெரியும். அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி சிறிய கட்டணத்தோடு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையில் பார்க்க போகிறோம். கன்னியா ராசி நேயர்களே, கன்னி ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்? உத்திர நட்சத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி, சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கன்னியா ராசி. பொதுவாக கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்போது பெரிய அளவில் சாதகமும் இல்லை
பாதகமும் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு கேது பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரார், ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வரார். அதனால் ஏற்கனவே கன்னியா ராசிக்காரர்களுக்கு வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய இழப்புக்கள், கடன் இருக்க 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 கடன் கொஞ்சம் கூடுதலாகின்றே போகிறது. தாயார் உடல்நலம் கவனம் தேவை. தாயாருக்கு பீடை. கூடியமான வரையில் அம்மா பையன் அப்படின்னு இருக்கீங்கன்னா பிரிஞ்சு இருக்கிறது நல்லது. கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு இருக்கிறது நல்லது, தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு வெளிநாடு யோகம் வரும், சில பேர் வெளிநாடு போயிடுவாங்க, ஒரு 6 மாதம் 8 மாதம் வெளியில் இருந்துட்டு வருவாங்க. சில பேர் அடுத்த பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு, இப்போ சென்னையிலேருந்து வேறு ஒரு ஊருக்கு போவாங்க, வேறு ஒரு ஊர்லேருந்து சென்னைக்கு வருவாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு இடமாற்றம் ஏற்பட்டால் தாயாருக்கு நன்மை. அடுத்ததாக கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லா விஷயத்துலையுமே இந்த முக்கியமாக இந்த பண விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல், கையெழுத்து போடுறது, ஏன்னா பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள்லாம் எதுவும் வரப்போகிறது கிடையாது கன்னி ராசி பொறுத்த அளவுக்கு. ஏன்னா இப்போ வேலையில் பிரச்சனைகள் இருக்குது, தொழிலில் பிரச்சனைகள் இருக்குது, எதுலையாவது ஒரு அகலக்கால் வைக்க போனால் தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் வருது. ஏதாவது ஒரு சில விஷயத்தில் நமக்கு இந்த ராகு கேது நமக்கு நன்மை செய்தால் பெரிய விஷயம். உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும். வாகனத்தில் ரொம்ப கவனம் தேவை. சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உடல்நிலையில். சில பேருக்கு உடல் சூடு, சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நெருப்பு சம்பந்தமான அப்படின்னு சொன்னால் எப்படி தெரியுமா சொல்லலாம். இப்போது ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்குது, அப்படியே மேலே படுறதுக்கு உண்டான வாய்ப்பு, தீக்காயம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதிலெல்லாம் கவனமாக இருங்க. வாகனத்தில் முக்கியமாக கவனமாக இருங்க கன்னி ராசி பொறுத்தளவுக்கு. அதே போல் புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணினா கூட கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடுங்க, அப்புறமா வாங்கிக்கலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்தில் ஓரளவுக்கு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு நன்னா இருக்கும். அரசியல் சார்ந்தவர்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். சில பேர் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியாக இருக்கும், நல்ல பேர் புகழோடு இருப்பாங்க. சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. கடனை பெருக்கிண்டே போகாதீங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். ஸோ இப்போ நான் சொன்ன ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் ராகு கேது பயிற்சி அப்படின்னு வரும்பொழுது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய இந்த ராகு கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திண்டுக்கல் பக்கத்தில் அபிராமி அம்பிகா சமேத காளஹஸ்தீஸ்வரர்னு இருக்குது. திண்டுக்கல் பக்கத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரமக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி, சௌந்தர நாயகி சமேத நாகநாத சுவாமின்னு இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் ஏற்படும். எதுக்காக இந்த வழிபாடுகள் நம்ம செய்யணும், இந்த வழிபாடுகள் செய்தால் தான் நமக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுல நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த ராகு கேது அப்படிங்கிறது எதிர்ப்புறமாக சுற்றி வரவங்க. ஒரு நல்லவனோட ஒரு தீயவன் சேரும்பொழுது இந்த ராகு கேது எப்படி தெரியுங்களா, பூர்வ ஜென்மத்தை அனுசரித்து தான் இந்த ராகு கேது அப்படிங்கிறது. பித்ருதோஷம் வர்றது, சூரியனோட ராகு சேர்ந்தால் பித்ருதோஷம். இந்த லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல கேது இருந்தால், ராசிக்கு 12இல் கேது இருந்தால் மறுபிறவி கிடையாது. சுக்கிரனோட கேது சேர்ந்தால் இருதார யோகம், தாரதோஷம், மாங்கல்ய தோஷம். இந்த ஒரு நல்லவனோட ஒரு கெட்டவன் சேர்ந்தால் எப்படி இருப்பான், அவனையும் சேர்ந்து கெட்டு போயிடுறான்னா அதே தான் இந்த ராகு கேதுங்கிறது. சாயா கிரகம்னு பேர், நிழல் கிரகம்னு பேர். பூர்வ ஜென்மத்தில் நம்ம நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தால் கிரகங்கள் ஓரளவுக்கு நம்ம பிறந்த ஜாதகப்படி நன்னா இருக்கும், கட்டத்துப்படி நமக்கு ஓரளவுக்கு நமக்கு நல்ல சௌக்கியமாக இருக்கும். இதுவே நமக்கு பாதகமாக ஏற்பட்டுருச்சு, மாறி 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 கஷ்டப்படுவாங்க. இதுலேயும் பொதுவாக நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த ராகு தசை அப்படின்னு சொல்கிறோம், 18 வருஷம் இந்த ராகு தசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த 18 வருஷம் ராகு தசை அப்படின்னு யாருக்காவது ஒருத்தருக்கு வருது அப்படின்னு சொன்னால் நரக வேதனை அனுபவிப்பார்கள். என்னது? நரக வேதனை அனுபவிப்பார்கள். 19 வயசில் வந்துருச்சுன்னு சொன்னால் 18 வருஷம் வரைக்கும் அவனுக்கு ஊதாரியான வாழ்க்கை தான். அவனுக்கு படிப்பு இருக்காது, வேலை இருக்காது, எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்காது, எல்லாத்தையும் அழிச்சிட்டு உட்காந்துருப்பான். ஆசையை தூண்டி வேதனையை அதிகமாக்கி மான அவமானத்தை தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து எப்போது 19 வயசில் ஒருத்தனுக்கு வந்தது அப்படின்னு சொன்னான். இதுவே அவனுக்கு 10 வயசில் வந்ததுன்னு சொன்னால் படிப்பு சுத்தமாக ஏறாது.
இதுவே அவனுக்கு வந்து 30 வயசு கிட்ட கல்யாணம் ஆகி ஒரு 6-7 வருஷம் இருக்கும், 30 வயசில் அவனுக்கு ராகு தசை வருது அப்படின்னு சொன்னால் விவாகரத்துக்கு போய் நிற்பான். அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, விவாகரத்தில் போய் நின்று 2வது கல்யாணம். இதுவே ஒருத்தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45-50 வயசில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற பணம் நகை இருக்கிறதெல்லாம் போய் அந்த வயசில் விவாகரத்து பண்ணுறவங்களாம் இருக்கும். எப்போ 50 வயசில் விவாகரத்து பண்ணுறவங்களாம் இருக்கும். அப்போல்லாம் பிரச்சனை வந்து கணவன் மனை அப்போ இத்தனை வருஷமாக வாழ்ந்து 20 வருஷமாக வாழ்ந்தவங்களாம் என்ன பண்ணுவோம், பொண்டாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் இந்த ராகு வந்து பண்ணக்கூடிய விஷயம். அதனால தான் இந்த ராகு கேது பயிற்சினாலே நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. கன்னியா ராசிக்காரர்கள் நான் சொன்ன கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். சுபம்.